என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மலைக்கு சுட சுட பச்சை பட்டாணி வடை செய்யலான்னு இருக்கிறேங்க. எனக்கு பச்சை பட்டாணியாக கிடைக்கல, அந்தமாரி காஞ்ச பட்டாணி தான் எனக்கு கிடைச்சிது இருக்குது என்கிட்ட. இதை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. ஊற வச்சாதான் நல்லா ஊறும், அப்போ தான் வடை சாப்பிட்டா வரும். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு வேணுங்க. இது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இதை ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம அதை ஊற வச்சிடலாங்க. பட்டாணி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே தண்ணி வடிய விட்டேன். இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, இதை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் அரைப்படுறதுக்காக ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு இந்த பட்டாணி, அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் போட்டு ஊற வச்சு இல்லைங்களா, அது இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. தண்ணி எக்காரணம் கொண்டும் ஊற்றக்கூடாது. வர இதுதான் அரைக்கணும், பரப்பரன்னு அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா பரபரன்னு இப்படி அரைச்சிக்கோங்க. நம்ம கடலைப்பருப்புக்கெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்படி அரைச்சிக்கோங்க. இது கூட நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாங்க. புதினா போடக்கூடாது, ஏன்னா புதினா வாசம் வந்துச்சுன்னா அது புதினா தான் இந்த பட்டாணி வாசத்தை அடக்கிடும். அதுக்காக இதெல்லாம் போட்டு நல்லா பசைஞ்சிக்கலாங்க. இப்போ இதை உருண்டையாக உருட்டிக்கலாங்க. இப்போ இந்த உருண்டையை நம்ம ஒன்றுன்னா தட்டி போடலாங்க. அதாவது நம்ம கடலைப்பருப்பு வடை, மசால் வடை இந்த மாதிரிலாம் போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி போடக்கூடாது. இது ஃபுல்லாமே ஈவனாக போடணும். அதாவது நம்ம கடலைப்பருப்போட பார்த்திங்கன்னா நடுவில் மொத்தமாக இருக்கும், ஓரமாக பார்த்திங்கன்னா மெலிதாக இருக்கும். அப்படி இல்லை, இது ஃபுல்லாமே ஈவனாக எல்லா பக்கமே இப்படி ஈவனாக வர மாதிரி தட்டிக்கோங்க. பக்கத்தில் தண்ணி வச்சு உள்ளங்கையை நினச்சி தட்டி எப்போதும் போல் நம்ம இந்த மசால் வடையெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே போடணும். போட்டோன்னே திருப்பி விட வேண்டாங்க, ஒரு 2 நிமிஷம் ஆகட்டுன்னு அப்புறம் திருப்பி விடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த பட்டாணி பச்சை பட்டாணி வடை பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஹை ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு ஒரே பருப்பு வடை, மசால் வடையாக சுட்டு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மீடியமாக வச்சு அதுக்கப்புறம் வடை சுடுங்க. ஏன்னா ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்கன்னா மேலே நல்லா வெந்துடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியமாக வச்சிங்கன்னா அப்படியே பொறுமையாக வெந்து வரும். நல்லா வெந்துக்குச்சுங்க. போட்டு நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு நல்லா பாருங்கள், நல்லா வெந்து மேலே மிதங்குது. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. ஏன்னா பட்டாணி பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த கடலைப்பருப்போட மாதிரியே தான் இது ஒரு 2 நிமிஷம் சேர்த்தி ஆகும். இப்போ இந்த அலசிலும் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம கடலைப்பருப்பு மசாலா வடையிடவே இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். பட்டாணியே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பலம் இல்லாதவனுக்கு பட்டாணி பருப்பு கொடு அப்படிம்பாங்க. உடம்பு மெலிந்து இருக்கிறவங்களுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி பட்டாணி சுண்டலாவோ அல்லது பருப்பாவோ வடையாவோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. பச்சை பட்டாணி வடை நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப அதாவது அதிகமான புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுல அது பச்சை பட்டாணி தாங்க. நம்ம குருமா மட்டும்தான் அதில் செய்ய முடியுங்கல்ல, வடையும் செய்யலாங்க. இதை நீங்கள் இங்கே பாருங்கள், வடையே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. பாருங்கள், மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இது நான் சொன்ன அளவுகள் படி நீங்கள் செய்யுங்க.
இது வந்து இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்களோட எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம எப்போ பார்த்தாலும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதிலே செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக உங்களுக்கும் நல்லா வரும். நான் எப்படி சொன்னனோ, என்ன அளவுகள் என்ன டிப்ஸ் எல்லாம் சொன்னனோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கும் சூப்பராக வருங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.